கன்னியாகுமரி மாவட்டம் நுள்ளிவிளை அருகே மதுக்கடைகளை அகற்றக் கோரி போராட்டம் நடத்திய பெண்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நுள்ளிவிளை அருகே உள்ள பேயன்குழி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 2 மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் பெண்கள் சிறுமிகளை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூடதுக்கு போராட்டம் நடத்தினதுக்கு கம்ப வச்செல்லாம் தலையில அடிச்சு காலை பிடிச்செல்லாம் எடுத்து வண்டியில கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, அடிச்சு நல்லா தலையில எல்லாம் அடிச்சு கூட்டிட்டு போனாங்க. டாஸ்மாக் போராட்டத்துல ஈடுபட்ட பொம்பளைங்களை ஆம்பளை போலீஸ் பொம்பளைனையும் பார்க்காம கையை பிடிச்சு இழுத்து காலை பிடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. பிள்ளைங்களையும் பார்க்காம அவங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு இழுத்து ஆம்பளை போலீஸ் அடிச்சு இழுத்தானா கூட்டிட்டு போறாங்க. இது எந்த ஊர்ல தான் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது? குழந்தைங்க கூட வந்து அப்பா அம்மாரெல்லாம் இழுத்துட்டு பிள்ளைங்களை இங்க தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. இனி அவங்க எப்படி வீட்டுக்கு போவாங்க, என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியும். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு அங்குள்ள ஒரு திருமண மண்டபத்தில் சிறை வைக்கப்பட்டனர். இரவாகியும் அவர்களை போலீசார் விடுவிக்கவில்லை. இதனால் சிலர் மயங்கி விழுந்தனர். அவர்களை விடுவிக்க கோரி ஊர் மக்கள் அருகில் உள்ள தேவாலயத்தில் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர்.